ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல 10 நிமிஷத்துல 2 விதமான குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். இது ரெண்டுமே ரொம்ப சுலபமான ரெசிபி, ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்பவே வித்தியாசமான ரெசிபியாகவும் இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் காலியாக வரும். அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபி, ரொம்பவே வித்தியாசமாகவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு, வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் நான் இன்னைக்கு, சேர்த்துக்கலாம். எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ இது மிதமான தீயில வச்சுட்டு அந்த உளுந்த பருப்பு எல்லா பக்கமுமே நல்லா சிவந்து வர அளவுக்கு வறுக்கணும். ஸ்டவ் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு வறுக்கக்கூடாது. மிதமான தீயில வச்சுட்டு வறுத்தா தான் அந்த உளுந்து நல்லா வறுபட்டு வரும். பச்சை ஸ்மெல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இப்போ உளுந்து நல்லா இந்த மாதிரி வறுபட்டு வந்த பிறகு 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்குங்க. இதெல்லாமே சேர்த்த பிறகு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ஏற்கனவே அது நல்ல ஹீட்டாக தான் இருக்கும் கடாயி. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு இது வறுபட்டாலே போதும். இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் இதை சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. லைட்டாக ஒரு சின்ன ரவை பதம் இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஒரு ஈரம் இல்லாத ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த பவுடரை அதிகமான குவான்டிட்டியில் கூட செய்து வச்சுக்கலாம். எப்போல்லாம் தேவைப்படுதோ இன்ஸ்டண்ட்டாக இந்த ரெசிபியை நீங்கள் செய்து கொடுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, இதெல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு 2 வரமிளகாய் உடச்சி விட்டு சேர்த்துங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கூடவே கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துங்க. பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 கப் உப்பு போட்டு வேக வச்ச வடித்த ஆற வச்ச சாதம் எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இது சராசரியாக ஒரு ஆள், பெரிய ஆள் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல பொடி, அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். நான் எல்லாத்தையும் சேர்க்கல, 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுங்க. இந்த இடத்துல உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழச்சாறு பிழிஞ்சு விட்டுங்க. ஒரு முறை கலந்து விட்டுங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான உளுந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு சுலபமான ரெசிபி. இது ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வத்தலோட தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அதுவும் குயிக்கானது தான், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துங்க. அந்த வேர்க்கடலை கொஞ்சம் நல்லா சிவந்து வரட்டும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய் உடச்சி விட்டு சேர்த்துங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஒரு பல் பூண்டை கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். கூட இது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. 1/4 ஸ்பூனுக்கு குறைவாகவே மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக 1 கப் சாதம் உப்பு போட்டு வேக வச்சு வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக ஒரு துளி உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டேன். அவ்வளோதான், சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, இது ஆப்ஷனல், எலுமிச்சை பழச்சாறு சேர்த்தா உங்களுக்கு பிடிக்குன்னா சேர்த்துக்குங்க.
லைட்டாக அப்படி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுங்க. அவ்வளோதான். இது ஒரு குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது சிம்பிளான ஒரு மசாலா சாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வத்தல், உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். குயிக்கான 2 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.